ஸோ இது வந்து ஒரு நகை. ஸோ நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு தனியாக நகை அந்த மாதிரிலாம், பிகாஸ் நான் ரொம்ப இந்த கல்யாணம் கார்த்திகை அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. முக்கால்வாசி நம்மளுக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஒரு மற்ற பொது நிகழ்ச்சிகள் தான் போகிறது. ஸோ இந்த மாதிரி நான் நகை வந்து ட்ரெடிஷ்னல் ஆனால் கொஞ்சம் கண்டெம்பரரி அந்த மாதிரி நகை நிறைய வச்சிருப்பேன். ஏன்னா வந்து பல நேரங்களில் இந்த ஜிமிக்கி போட்டால் பரதநாட்டியம் டான்சர் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துறாங்க. ஆனால் நான் ஜிமிக்கி போடாத பரதநாட்டியம் டான்சர் அப்படின்னு சில சமயம் சொல்லணும்னு தோணும். அதனால இந்த மாதிரியான ஒரு வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டெம்பரரி லுக் இருக்கு பாருங்க அப்படியே. ஸோ இந்த மாதிரியான நகை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து சில்வர் பேஸ் தான் நினைக்கிறேன், பட் கோல்டு பிளேட்டட். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நகை. இதெல்லாம் வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம் இல்லையா? ஸோ அதனால ஐ ரியலி என்ஜாய் தீஸ் பீசஸ். அதே மாதிரி தான் இது வந்து அகேன் ராஜஸ்தானி கட் கிளாஸ் ஒர்க், குந்தன் இல்லை ஆக்சுவலி கட் கிளாஸ் ஒர்க், ட்ரெடிஷ்னல் கட் கிளாஸ் ஒர்க் பண்ண சில்வர் நகை, அழகான பேர்ல்ஸ் வச்சு. இந்த நகையெல்லாம் நீங்கள் எவ்ரிடே சல்வாருக்கும் போடலாம், இல்லை புடவைக்கும் போடலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். பை த வே எனக்கு வந்து குட்டியான நகை இந்த கோல்டில் இல்லை டைமண்டில் சின்னது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் போட்டால் பெரிய நகையாக போடுவேன், இல்லைன்னா நகை போடவே மாட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன அபிஷேக நாச்சியார்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த மூக்குத்தி தவிர்த்து முக்கால்வாசி நேரம் நகையை போட மாட்டேன். போட்டால் இந்த மாதிரி போடணும், ஸ்டேட்மெண்ட் பீசஸாக போடணும்னு நினைப்பேன்.